சிவபெருமான் உருவாக்கிய பன்றிமுக கடவுள். வராக அவதாரத்தில் பெருமாள் பன்றியின் முகத்தோற்றத்தில் பார்த்திருப்போம். வராக அவதாரம் தோன்றுவதற்கு முன்பே சிவபெருமான் பன்றியின் முகத்துடன் உள்ள கடவுளை பூமியின் நலனுக்காக படைத்துள்ளார் என்பது பெரும்பாலானோருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அவரை பற்றி பார்ப்போம். பஞ்சுருளி என்பது பன்றியின் வடிவம். ஆனால் அது விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் உள்ள வராக அவதாரம் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு தனிக்கதை உள்ளது. சிவபெருமான் வசிக்கும் கைலாயத்தில் சிவபெருமான் அமைந்துள்ள தோட்டத்தில் வாழும் ஒரு காட்டுப்பன்றி இறந்து விடுகிறது. ஆனால் அந்த பன்றிக்கு ஒரு குட்டி உள்ளது. தாய் இறந்ததும் பன்றிக்குட்டி ஆதரவின்றி நிற்கதியாக நிற்பதை பார்த்த பார்வதி தேவி அக்குட்டியை எடுத்து வளர்க்கிறார். சிவசம்புதா என்ற பெயரையும் வைக்கிறார். புதிய அரவணைப்பில் வளரும் அந்த பன்றிக்குட்டிக்கு மகிழ்ச்சி மேலோங்குகிறது. பார்வதி தேவி வளர்க்கும் செல்லக்குட்டி என்பதால் எந்த கட்டுப்பாடுமின்றி தோட்டத்தை சுற்றி வருகிறது, விளையாடுகிறது. நாளாக ஆக அதன் சேட்டையும் அதிகரிக்கிறது. சிவபெருமான் அமைத்த அந்த தோட்டத்தை பன்றிக்குட்டி அழிக்க தொடங்குகிறது. தோட்டத்தை சேதப்படுத்தும் பன்றிக்குட்டியை சிவபெருமான் கொல்ல முடிவு செய்கிறார். செல்லமாக வளர்த்த பார்வதி தேவி சிவனை தடுத்து நிறுத்தி பன்றிக்குட்டி செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறார். பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க அதை கொல்லாமல் பூமியில் வாழும் மனிதர்களுக்கு உதவும் நோக்கத்தில் அந்த பன்றிக்குட்டியை பூமியில் காடுகள் நிறைந்த வனப்பகுதியில் சென்று வாழுமாறும் பூமியில் வசிக்கும் மக்களுக்கு இயற்கை அரணாக இருந்து இயற்கையை காக்கவும் அருள் புரிந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். அவ்வாறு வராக அவதாரத்திற்கு முன்பே சிவபெருமானால் பூமிக்கு கடவுளாக அனுப்பப்பட்ட சிவசம்புதா என்ற பன்றிக்குட்டிக்கு பஞ்சுருளி என்ற திருநாமத்தையும் சூட்டுகிறார். அதை மனிதர்களால் வழிபடப்படும் காவல் தெய்வமாக மாற்றுகிறார் சிவன். பஞ்சுருளி தெய்வம் பயிர்களை காட்டுப்பன்றிகளிடமிருந்து பாதுகாக்க வழிபடப்படுகிறது. இந்த தெய்வம் கேரளா, கர்நாடகா, மலை பிரதேசங்களில் வசிக்கும் மக்களால் இன்றும் வணங்கப்படுகிறது.